தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கும்போது சிலவங்க வந்து குழந்தை உண்டாயிரும் சார், நான் ஒழுங்கா சாப்பிடல சார் இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார், அதுவாச்சு இதுவாச்சு அப்படி பயப்படுறீங்க. குழந்தை உண்டாயிடுச்சுன்னா அதை பத்தி பயப்படாதீங்க. அந்த குழந்தைய வளர்க்க போறீங்களா இல்லையா மாத்திரம் முடிவு பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு பயத்துல போய் அபார்ஷன் பண்ணிக்கிறாங்க. அது தவறு. உண்மையாவே உங்களுக்கு அந்த நேரத்தில் குழந்தை வேண்டாங்கிற சிந்தனை இருந்து மனசு அது ஒத்து போச்சுன்னா மட்டும்தான் அபார்ஷன் பண்ணணும். அப்படி இல்லாம அபார்ஷன் பண்ணாதீங்க. இல்ல கணவர் சொன்னாரு, வீட்டுல சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க பண்ணாதீங்க. சில அரசாங்க ஆஸ்பத்திரியில இதை வந்து கட்டாயப்படுத்தி பண்ண வைக்கிறாங்க. மிக மிக தவறு. பெண்ணோட மனசு வந்து ரொம்ப மென்மையானது. அந்த காயம் வாழ்க்கையில விட்டு போகவே போகாது. அதனால தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தை உண்டார வாய்ப்பு இருக்கு. அப்படியே குழந்தை உண்டாயிட்டாலும் அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த குழந்தைய நீங்க வந்து பெத்துக்கிறதுனால எந்த தவறு கிடையாது. கொஞ்சம் டிலேடா நீங்க கண்டுபிடிச்சா கூட அதுக்குள்ள மருத்துவம் இப்ப இருக்கு. முன்காலத்துல வந்து குழந்தை பிறந்து 2 வருஷம் கழிச்சு அடுத்த குழந்தை பிறக்கணும் ஏன் சொல்லுவாங்கன்னா, அப்ப இருக்கிற பெண்களோட ஆரோக்கியம் வேற, அப்ப இருக்கிற குழந்தைகளை பாத்துக்கிற பராமரிப்பு வேற. இப்ப விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அதனால தெரியாம குழந்தை உண்டாயிருக்கு. நீங்க பால் கொடுக்கும்போது பயப்படாதீங்க. நல்ல ஒரு வாரம் நல்லா ஆழமா யோசிங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதுபடி செய்யுங்க. இது இந்த குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும், இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கலாம் அஃபெக்ட் ஆகும், அதெல்லாம் ஒன்னும் அஃபெக்ட் ஆகும். அது கர்ப்பப்பையில அது பாட்டு வளர்ந்துட்டு இருக்கும். பால் கொடுக்கிறது நீங்க பாட்டு கொடுத்துருக்கலாம். அதனால உங்க மனசு 100% ஒத்து போனா மட்டும்தான் அபார்ஷனுக்கு ஒத்துக்கோங்க. இல்ல மனசுல காயம் இருக்கும். அந்த காயம் வாழ்நாள் ஃபுல்லா போகாது. அது எப்பனாலும் உங்க மனசுக்குள்ள கண்ணீராவே இருந்துட்டு இருக்கும்.